بسم الله الرحمن الرحيم. ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், பேங்கில் கிடைக்கும் வட்டியை வாங்கலாமா, வட்டி வாங்கக்கூடிய நிலை என்ன, வட்டியை பற்றி விளக்கம் உண்டு. வட்டியை பற்றி விளக்குறது ஒரு பெரிய டாபிக். ஆனால் அந்த கேள்விக்குரிய பதில் என்னன்னு சொன்னால், அதாவது பேங்க்ல வட்டி கிடைக்குதே, இந்த வட்டிகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. அது நம்ம எதுக்கு செலவழிச்சாலும் சரி, அத இல்ல நம்ம ரோடு கட்ட போறோம், இல்ல நம்ம அது நம்ம யார் கொடுத்தோன்னு தெரியாம கொடுக்க போறோம், அல்லது நம்ம போய் இதுக்கு டொய்லெட் கட்ட போறோம், அல்லது என்னது யாருக்காவது கிட்னி என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுறவங்களுக்கு உதவி செய்ய போறோம். இது நம்மளா ஏற்படுத்தி கொண்ட கற்பனை. இதெல்லாம் நம்மளா ஏற்படுத்தி கொண்ட கற்பனை. உலகத்துல இது போன்ற ஆபத்துக்கள் ரசூலான காலத்துல இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துல அந்த தேவைகள் என்ன செய்து இருந்தன. இன்னும் சொல்ல போனால் இதை விட தேவை இருந்தது. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அதாவது வட்டி எடுக்கிறதும் வாங்குறதும் கூட. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, வட்டி எடுக்கிறவன், கொடுக்கிறவன், அதுக்கு உதவி செய்யறவன், துணை நிற்பவன், எழுதுவன், எல்லாரும் சவா. நம்ம வட்டி எடுக்கிற மாதிரி கையில எடுத்துட்டோம், அல்லது எங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு நம்ம கையில எடுத்துட்டோம் வைங்களே, எடுத்துட்டு நம்ம என்ன நியத்துக்கு எடுத்தாலும் சரி, நம்ம அந்த செகண்ட்ல மௌத்தாயினோட வட்டி எடுத்து தான் மௌத்தாகிறோம். நம்ம அனுபவிச்சுட்டு மௌத்தாயினமோ இல்லையோ, நம்ம வட்டி எடுத்துட்டு தான் என்ன செய்யறோம், மரணிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நம்ம அனுபவித்தோமா இல்லையா என்பதை வைத்தல எங்களுக்கு தண்டனை, நம்ம எடுத்தமா இல்லையா என்பதை வைத்து தான் தண்டனை. நீங்க வட்டி எடுத்தவர் ஒருத்தன் திருட்டு போனான்னு வைங்களே, வட்டி எடுத்த குற்றம் உங்களுக்கு உண்டு. வட்டி எடுத்துட்டீங்க, ஒருத்தன் திருட்டு ஓடிட்டான், நான் செலவழிக்கல ஆனால் எனக்கு பாவம் இல்லை நினைக்க கூடாது. எடுத்தா பாவம், எடுத்தா என்ன பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அது அப்படி இருந்தா அது வேறொன்றுக்கு செலவழிப்பாங்களே, முஸ்லீம்களுக்கு எதிராக செலவழிப்பாங்களே. யார் சொன்னா முஸ்லீம்களுக்கு செலவழிப்பாங்க? உலகத்துல எல்லா பேங்கும் என்னது, வேல் பேங்க் கடன்ல தான் குந்திக்கின்றீங்க எல்லா நாடும். அவனுக்கு கடன் கொடுக்க வழி இல்லாம இருக்கு, இதை பறிச்சாவது கடனை கொடுப்பான். அதை நீங்க நினைக்கவான, கோவில் காணிகள் அறுதியாகுது, சர்ச் காணிகள் அறுதியாகுது, அதையா கட்டுறான் அவன், அதே அறுதியா இப்ப ஒன்று கேட்கிற பேங்க்ல அறுதியாகுதா இல்லையா? எப்படி அறுதியாகுது? அவன் அதுக்கு தான் ஹெல்ப் பண்றானா, அதே அறுதியாக்கினா அவன் அதை எடுத்து போட்டு ஏலம் விடுறானா இல்லையா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, இதுக்கு அதுக்கும் சம்பந்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை கூடாது என்று சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, அதை சும்மா நம்மளாக கற்பனை பண்ணி என்ன செய்யக்கூடாது, கூடான்னு சொல்லக்கூடாது. இல்ல அது அதுக்கு பயன்படுத்துவானே, இதுக்கு பயன்படுத்துவானே, இதை பத்தி நம்ம அது போட முந்தி யோசிக்கணும். அது என்ன வைக்க முந்தி போட முந்தி யோசிக்கணும். அல்ல நிர்பந்தமாக போட்டிருந்தோமா, எங்களுக்குரிய உரிமையை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். இதை தவிர வட்டியில யாரு கை வைத்தாலும், அவர்கள் அதை எதற்கு செலவழித்தாலும் அது பாவம் தான், சந்தேகம் கிடையாது. இன்னொன்று என்னன்னா, அது நன்மையை எதிர்பார்க்காம செலவழிக்கிறது. ஒரு மூமின் வாழ்க்கையில் இப்படி இல்லை, நன்மையை எதிர்பார்க்காமல் ஒன்று இல்லை. ஒன்றில் நன்மை அல்லது தீமை, ரெண்டுக்கு நடுவுல ஒன்று என்னது, ஒரு மூமின் வாழ்க்கையில இல்லை, நான் இந்த தர்மம் செய்யறேன் நன்மை எதிர்பார்க்காம, அது என்னது, அவ என்ன, அது நன்மை எதிர்பார்க்காம தர்மம் செஞ்சா அது என்னன்னு கேட்கிறேன். அப்படி ஒரு சிஸ்டம் இவங்க புதுசா தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் எப்பொழுது இன்னும் சொல்ல கேட்பாங்க, ஒரு ஆளுக்கு அக்கௌண்ட் இருக்குது, இந்த அக்கௌண்ட்ல உள்ள இதை இந்த அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணலாமா, எதுக்கு, பேங்கோட பேங்கா போயிடும். கிட்னி ஒருத்தருக்கு பிரச்சனை ஆயிட்டு, அவர் ஒரு அக்கௌண்ட் அறிவிச்சுக்கிறாரு, வட்டி வந்திருக்குது, வட்டி அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணலாமான்னு கேட்பாங்க. வட்டி அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணலாமா இப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் என்ன புரிஞ்சு, நீ வட்டி சல்லியில கை அடிச்சேன்னு வை, வட்டி பணத்துல கை அடித்தால் அது நீ வட்டியில் எடுத்துறான்னு அர்த்தம். அது நீ டிரான்ஸ்பர் பண்ணு, அது செய்ய, இது செய்ய, எது செஞ்சாலும் சரி, வட்டி பணத்தில் நீ கையடித்தல் என்னது கூடாது. அது உனக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல கிலாஃப்கள் இருக்குது, இன்னால் இப்படி சொல்றாரு, இன்னால் அப்படி சொல்றாரு, அதெல்லாம் தூக்கி வீசப்பட வேண்டிய கருத்துக்கள். அது யார் சொன்னாலும் சரி. ஏன், வட்டி என்பது இஸ்லாம் பகிரங்கமாக எதிர்த்த ஒரு விஷயம். கொடுத்தல் எடுத்தல் எதுவும் சம்பந்தப்படக்கூடாது. நம்ம சொந்த சிந்தனை அதுக்குள்ள போறதுக்கு என்ன செய்யக்கூடாது, எப்பொழுதும் இடம் கொடுக்க கூடாது. இது ஹராம், அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கு நம்ம நெருங்கவே கூடாது, அதுக்கு நாங்கள் நெருங்கவே கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.